ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாஃப்ட் சப்பாத்தி சிம்பிளான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். பர்ஃபெக்டாக வரும், செஞ்சு பாருங்கள். கூடவே ஒரு சூப்பரான கிரேவி, சப்பாத்தி கிரேவி நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி இந்த சப்பாத்தி இருக்குன்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு 3 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 15 சப்பாத்தி, ஒரு மீடியம் சைஸில் 15 சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அந்த உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போது இது கூட ஆயில் சேர்க்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பட்டர் அல்லது கீ, 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயில் பிடிக்காதவங்க இந்த சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ஆயில் சேர்த்துட்டு ஆயிலோ நெய்யோ பட்டரோ சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கைகளில் ஒட்டாமல் மாவு கொஞ்சம் ஈஸியாக பிசையணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு. இல்லாட்டினா கையில் பிசு பிசுப்பாக ஒட்டும். சும்மா ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். இதில் ஆயில் சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். நான் இப்போ 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த ஃபோர்க்கில் இருக்கிற மாவுலாம் எடுத்து விட்டுட்டு கிட்டத்தட்ட இந்த மாவை ஒரு பால் மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஆகும், ஆனால் சப்பாத்தி பூ மாதிரி அப்படியே நல்லா வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிசைஞ்சு நல்லா பாலாட்டம் உருட்டினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா உங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும், அது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன பாலாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் மாவுக்கு ஒரு மீடியம் சைஸில், ஒரு சின்னதாக கரெக்டான ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 சப்பாத்தி வரும். மொத்தமாக 3 கப் சேர்த்துருக்கு, அதனால் 15 சப்பாத்தி எனக்கு கிடைக்கும். இப்போ அது கூட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா மாவை மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சிரும். இப்போ ஸ்லாப்லேயோ அல்லது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலையோ கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், அதாவது ரொம்ப பேப்பர் மாதிரி வேணாம், ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு 2 பக்கமும் திருப்பி விடணும். இப்போ சுடும்போது ஆயில் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சதுனால சப்பாத்தி பலூன் மாதிரிலாம் உப்பி வராது. ஆனால் சப்பாத்தி 100% நல்லா சாஃப்டாக கிடைக்கும். லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காதீங்க. நான் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு சும்மா திருப்பி விடுறேன், ஆனால் அழுத்தக்கூடாது. சப்பாத்தியை மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் வேக வைங்க. நல்லா மொத்தமாக தேய்க்கூடாது. ஒவ்வொரு சப்பாத்தியும் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் வெளியிலேயே சுட்டு பிளேட்டில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் நீங்கள் எப்படி செஞ்சாலும். அதனால் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க, அல்லது ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நல்லா இறுக்கமாக மூடி வைக்கணும். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தியை நான் பிச்சு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மாவு பிசையும் போது ஆயில் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா சுடும்போது ஆயில் சேர்க்கலை. பாருங்கள், பூ மாதிரி நமக்கு சப்பாத்தி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி நல்லாவே உப்பி வராது, நார்மலாக தான் கொஞ்சம் உப்பி வரும். இப்போது சப்பாத்தி கிரேவி நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும், சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியான இந்த சப்பாத்தி. நான் பச்சைப்பயிறு 150 கிராம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருக்குறேங்க. ஒரு 5 விசில்லையே நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது. இப்போது
வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட் சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து ரொம்ப ஒட்டாது. ஓரளவுக்கு தான், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே நமக்கு பாத்திரத்தில் ஒட்டும் இல்லைங்களா. இந்த மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கும்போது நமக்கு இந்த ஒட்டுறது கொஞ்சம் குறையும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே இந்த சப்பாத்தி கிரேவிக்கு ஒரு மசாலா நான் தயார் பண்ணியிருக்கிறேங்க. அதோட அளவுகள்லாம் பாருங்கள் வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அளவுகள்லாம் பார்த்து அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச மசாலாவில் 1 டீஸ்பூன் போட்டுட்டு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வதக்கங்க. கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு இந்த 3 மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு இப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த கிரேவி மசாலாவோட அளவுகள்லாம் கொஞ்ச நேரம் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. அதுலேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் இந்த கிரேவிக்கு சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிறு 150 கிராம் பச்சைப்பயிறு நான் வேக வச்சுருக்கிறேன். இதை ஊரெல்லாம் வைக்கலிங்க, அப்படியே ஒரு 1/2 லிட்டரோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு நான் வேக வச்சுருக்கேன். 5 விசில் விட்டு எடுத்தேன். இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கடைசியாக கசூரி மேத்தியும் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் நீங்கள் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சப்பாத்தி கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நமக்கு சாஃப்ட் சப்பாத்தியும் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. சாஃப்ட் சப்பாத்தி இதை விட எளிமையாக நான் சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.